ஹாய்! ஸோ லீவ் விட்டதுலேருந்து இந்த ஒரே டயலாக் தான் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கேன். என்னம்மா ஒண்ணு தோசை, இட்லி இல்ல சப்பாத்தி, பூரி இத தவிர வேற ஏதாச்சும் செஞ்சு குடும்மா. கிச்சடி செஞ்சா கிச்சடி பிடிக்கிறதில்ல. ரவா ஐட்டம்ஸ் எதுவுமே பிடிக்கிறதில்ல. ஸோ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா, தோசையிலேயே வகை வகையா ஏபிசி தோசை, அதுக்கப்புறம் வந்து மான் மாரி தோசை, புளி மாரி தோசை எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. சரி ஓகே. அதனால இன்னைக்கு வந்து அந்த வகையில இன்றைக்கி பன்னீர் தோசை தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரிட்ஜை திறந்ததும் பன்னீர் தான் இருந்துச்சு. சரி ஓகே பன்னீர் தோசை கிளிக் ஆகுதா இல்லையான்னு பார்த்தேன். பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. பன்னீர் தோசை ரொம்ப ஈஸியாக, அதுவும் என் பையனுக்கு மட்டுங்கிறதுனால சும்மா ஒரு 4 வெங்காயம், 4 தக்காளி அண்ட் 4 கேப்சிகம் அண்ட் கொஞ்சம் பன்னீர் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். மசாலாஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டேன். வீட்டில் வந்து காரம் கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்றதில்ல. பட் ஹோட்டலுக்கு போனால் அது எப்படி தான் காரம் அதிகமாக இருந்தால் கூட டேஸ்டின்னு சாப்பிட்றாங்கன்னு தெரில. ஸோ அதனால் வந்து ரெடி பண்ணியாச்சு. பன்னீர் மசாலா வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு சீரகம் போட்டு நல்லா சீரகம் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வந்ததும் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாம் ஒட்டுக்க போட்டுட்டேன். பிகாஸ் நம்ம கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் செய்கிறதுனால சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் சால்ட், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி விட்டேன். பிகாஸ் வந்து கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணால் பன்னீரும் வந்து சாஃப்டாக குக் ஆயிரும். ஸோ இதெல்லாம் ஃபில்லிங்கெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இந்த பேன்கேக் தோசை பேன் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து தோசை ஊற்றிட்டு தோசையில் நல்லா பபிள்ஸ் வந்துடணும். அப்போ தான் வந்து உள்ளேயும் வேகும். ஸோ இந்த மாதிரி ஊத்தாப்பம் வந்து ஊற்றும்போது வந்து இது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் இருக்குது. உள்ளே வந்து சில நேரம் வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வச்சு இதை குக் பண்ணணும். சிம்மிலேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான பன்னீர் தோசை. பயங்கர ஹிட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் குழந்தைங்க வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல்